இன்றைக்கி வந்து ரிவ்யூஸை பற்றி பரவலான ஒரு டாக் இருக்குது. அந்த படத்தை வந்து வேண்டு மோசமாக எழுதுறாங்க, வேண்டு இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டிஸ்கஷன்லேருந்துமே என்னோடய ரிவ்யூஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, இவங்க எப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இது தேட்டரில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லேயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதேமாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ஜாலியாக வந்து பேசுவேன் எடிட்டர் கூட. இது அவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சும்மா ஒரு அனலிசிங்காக ஒரு இதுவோ ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துகிட்டு அது கரெக்டாக சென்சிபிளாகவும் யோசித்து பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து என்னோடய ரிவ்யூஸும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துருச்சோ, அதே மாதிரி என்னோடய ரிவ்யூஸ் அப்படின்றது என்னை வந்து வளர்த்திட்ருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.